இன்னைக்கு இந்தியாவில் கிறிஸ்டியன்ஸ் உடைய அபிஷியல் பாப்புலேஷன் இன்னைக்கு நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா 2.3%. எத்தனை பர்சன்ட்? 2.3%. அது 10 பேர் தெரியுமா? மொத்தம் 2,80,00,000 பேர் இந்த இந்தியாவில் கிறிஸ்தவங்க இருக்கிறதா அபிஷியல் ரெக்கார்டு. இப்ப 2021 ரிப்போர்ட் படி 72.5% எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்னைக்கு இந்த தேசத்துல கிறிஸ்தவங்களால் நடத்தப்படுது. நான் சொல்றது புரிஞ்சுதா உங்களுக்கு? 2.3% மக்கள் 72.5% கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்னைக்கு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த உலகத்தில் நடத்திட்டு இருக்காங்க, இந்த இந்திய தேசத்தில் நடத்திட்டு இருக்காங்க. வெறும் 2% மக்கள்னு சொல்லப்படுறவங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி NCPCR அதோட ரிப்போர்ட் படி நான் சொல்றேன். வாயில வந்தது நான் சொல்லிட்டு போகல, அது அந்த சைல்ட் கமிஷனோட ரிப்போர்ட் படி நான் சொல்றேன். இந்த 2.3% மக்கள் இருக்கிறாங்களே, இந்த மக்கள் 74% புற மதத்து மக்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. எத்தனை பேருக்கு? 74% பேருக்கு அவங்க எஜுகேஷனை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. யாரு? இந்த 2.3% மக்கள். 80% அதிகமான அனாதை ஆசிரமங்கள், எய்ட்ஸ் ஹோம், டிவி, கேன்சர் பேஷன்ஸ், சில்ட்ரன் ஹோம், ஓல்டேஜ் ஹோம் எல்லாத்தையும் இவ்வளோத்தையும் நடத்துறது யார் தெரியுமா? இந்த 2.3% இருக்கிற சிறு கூட்டம். சிறையில் இருந்த இந்த வார்த்தை கூட இன்னைக்கு உண்மைங்க. இன்னைக்கு ஜெயில் மினிஸ்ட்ரி எவ்வளவு அருமையா நடந்துட்டு இருக்குமா? நம்ம ஆட்கள் சிறைச்சாலையில் இருக்கவங்களை போய் பார்த்து இயேசு உன்னை நேசிக்கிறாரப்பா, உன் குடும்பம் ஒன்று இருக்குது, அதுக்காக நீ தப்பு பண்ணாத, நீ திருந்தி வாழுன்னு சொல்லி சிறைச்சாலைக்குள்ளேயும் போய் நான் சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். ஸ்டெயின்ஸ் பத்தி இன்னைக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒரு இன்டர்வியூ கொடுத்து அது ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. முடிஞ்சா நீங்க எல்லாம் பாருங்க. கிரகாம் ஸ்டெயின்ஸ் 2 குழந்தைங்க, தகப்பன் அப்படியே காருக்குள்ள போட்டு அந்த காரை விட்டு வெளியே வர விடாம அடிச்சு அந்த காரை நொறுக்கி தீ வச்சு கொளுத்தி அவங்க திறந்துட்டு வந்துடக்கூடாதுங்கிறக்காக சுத்தி நின்று அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க அப்படியே 3 பேரும் கறிக்கட்டையா இறந்து செத்து போயிட்டாங்க. அதை ராத்திரி முழுவதும் பார்த்த தாய், மனைவி, அடுத்த நாள் காலையில பரியெல்லாம் முடிச்சுட்டு அந்த அடக்காரெல்லாம் முடிச்சுட்டு அந்த அம்மா வந்து சொல்றாங்க, நான் அவங்களை மன்னிச்சிட்டேன், அவங்க இனிமே நல்லா வாழட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னது? நான் மன்னிச்சிட்டேன், பெத்த 2 பிள்ளை கறிக்கட்டையா போச்சுங்க, கட்டின புருஷனும் கறிக்கட்டையா போய் அடையாளம் தெரியலங்கிறார் அந்த கலெக்டர். அந்த பெரிய உடம்புக்கும் சின்ன உடம்புக்கும் ஒரே வித்தியாசம், அது பெருசா இருந்துச்சு சின்னதா இருந்துச்சு, கறிக்கட்டை அவ்வளவுதான் வித்தியாசம். எந்த பிள்ளை எதுவும் தெரியாது. அப்படி அடையாளம் தெரியாம கொடூரமா எரிச்சு கொண்ட பிறகு கூட அந்த அம்மா சொன்ன வார்த்தை, நான் மன்னிச்சிட்டேன், அவங்க நல்லா வாழட்டும். இயேசுவின் அன்பு இன்னைக்கு இந்த உலகத்தை மன்னிக்குது, தப்பு செய்யறவனை மன்னிக்குது, பாவம் செய்யறவனை மன்னிக்குது, துரோகம் செய்யறவனையும் மன்னிக்குது. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். நான் ஒன்னே ஒன்று இன்னைக்கு இந்த ஜாய் டு தி வேர்ல்ட்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன்னா, கிறிஸ்தவங்களை ஃப்ரீயா விட்டுருங்க. அவங்களுக்கு நல்லது செய்ய மட்டும்தான் தெரியும். அவங்களுக்கு நல்லது செய்ய, நான் கிறிஸ்தவங்களை பத்தி மாத்திரம் தான் சொல்றேன், அவங்களுக்கு நல்லது செய்ய மாத்திரம் தான் தெரியும். அவங்களை ஃப்ரீயா விட்டுருங்க. 75%, 80% சாதாரண விஷயம் இல்லைங்க, சாதாரண விஷயம் இல்லை. இவ்வளவு பெரிய சாதனைக்கு சொந்தக்காரங்க ஒரு சின்ன கூட்டம் இந்த தேசத்துல தன் தோல் மேல பொறுப்பை தூக்கி போட்டுக்கிட்டு இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கு. தயவுசெய்து அவங்களை ஃப்ரீயா விட்டுருங்க. அதனால அவங்க இன்னைக்கு ஒருவேளை அந்த கிறிஸ்தவர்கள் செயல்பட முடியாம போகும் அப்படின்னு சொல்லி சொன்னா கோடிக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான மக்கள் அடுத்த வேற சோடு இல்லாம சாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த தேசத்துல உருவாகும். அப்படிப்பட்ட பொறுப்புகளை தோல் மேல தூக்கி போட்டு இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள்.